ஹலோ ஆல், வெல்கம் டு கணியன் ஐஎஸ் எக்கனாமி. ஸோ நம்ம இன்றைக்கி கரண்ட் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். 13 ஏப்ரலுடைய முக்கியமான கரண்ட் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ரீசெண்ட் டைமில் கொஷின்ஸ் அதிகமாக கரண்ட் ஈவெண்ட்லேருந்து நமக்கு வருது. கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், ஸ்போர்ட்ஸ், குறிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நமக்கு அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ 13 ஏப்ரல் அன்றைக்கி முக்கியமாக ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா கட்டமைப்பை ஸ்லாக் நிறைவு செய்யப்படுகிறது. ஸோ இந்த டிஜிட்டல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு பிக்கஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா. இதோடைய மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா 3200. ஸோ 3200 மெகா பிக்சல் கூடிய ஒரு டிஜிட்டல் கேமராவை ஸ்லாக்குன்ற ஒரு செயல் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்களுடைய ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்லாக். சரியா? ஸோ செயல் எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சவுத் அமெரிக்காவுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் இந்த செயல். சரியா? ஸோ செயலில் தான் நமக்கு இந்த கேமரா ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 20 ஆண்டுகளாக இது ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ 20 இயர்ஸ், 2 டிகேடாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக மேக் பண்ணது தான் இந்த கேமரா. ஸோ அதுக்கு பேர் வச்சு பார்த்தா LSSTன்னு அழைக்கப்படக்கூடிய லெகசி சர்வே ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெர்மினாலஜினா. நமக்கு இது வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண கரண்ட் ஈவெண்ட்னால உங்களுக்கு இதோடைய பற்றி கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கேமரா, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் கேமரா இதான் இப்போதைக்கு. ஸோ இதோடைய லெவல் கேட்பான் என்னது, இது எவ்வளோ மெகா பிக்சல்னால் 3200 மெகா பிக்சல் கேமரா. ஸோ என்ன வகையான கேமரானா இது LSSTன்னு கேமரா. ஸோ அதுக்கு விரிவாக்கம் வந்து லெகசி சர்வே ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் டைம். ஸோ இது எதுக்கான ஒரு கேமரா, எதுக்கு இவ்வளோ பெரிய கேமரா வந்து சவுத் அமெரிக்காவுடைய செயல். ஸோ எந்த ஊருன்னு கேட்பாங்க, ஸோ சிலின்ற நாடு தான், சிலின்ற ஒரு மாகாணம், அதாவது தென் அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம் தான் சிலி. ஓகே. ஸோ அந்த சிலி மாகாணத்தில் தான் இந்த கேமராவை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமராவுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டெலஸ்கோப்பிங். இது எதுக்குன்னா ஒரு டெலஸ்கோப், தொலைதூர பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக, குறிப்பாக அந்த பிளாக் ஹோல், டார்க் சயின்ஸ், டார்க் நேச்சுரல், யூனிவர்சல் பற்றி, அதாவது கருப்பொருள், கரு ஆற்றல், பிரபஞ்சம் பற்றியான ஒரு ஆய்வு தான். அதுக்காக தான் இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அதில் டெலஸ்கோப்ஸ் இருக்குல்ல, அப்போ எதுக்குன்னா, ஸோ இது இந்த சிலியோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் சார்பு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா. ஸோ அந்த மாதிரி டெலஸ்கோப்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. சரியா? ஸோ என்ன டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக நாசா லான்ச் பண்ண ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு சொல்லி நமக்கு நாசா எப்போ லான்ச் பண்ணாங்க, 2021 லான்ச் பண்ணாங்களே. ஸோ என்ன டெலஸ்கோப்னால் நமக்கு வந்து நம்முடைய ஸ்பேஸ்லேயே போய் ஒரு கேமரா லான்ச் பண்ணாங்க. சரியா? அதான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இந்த ஜேம்ஸ் வெப் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஹபுள்ன்ற ஒரு டெலஸ்கோப்போடைய ஒரு தொடர்ச்சி. ஸோ ஹபுள் டெலஸ்கோப் வந்து நமக்கு 1990 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஏன்னா நம்ம டெலஸ்கோப்புன்னு சொல்லும்போது இதுவும் டெலஸ்கோப் கான்செப்ட் தான். இந்த கேமராவும் பார்த்திங்கன்னா சேம் லைக் டெலஸ்கோப் கான்செப்ட் தான். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா வந்து அது மாதிரி என்னென்ன டெலஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நமக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ண டெலஸ்கோப் யார், நாசா 2021. அண்ட் ஹபுள்ன்றது வந்து ஜேம்ஸ் வெப்போடைய ஒரு முன்னோடி தான் ஹபுள்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நம்ம பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆய்வாளர், அவர் பேர் ஹபுள். ஸோ அவர் நேம் இருக்குது. ஸோ ஹபுள் டெலஸ்கோப் 1990. சரியா? ஸோ இந்த டெலஸ்கோப்புடைய ஒரு ஆர்டரில் தான் இப்போ இந்த LSSTன்ற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. யார்? சிலி கண்ட்ரி. ஸோ சிலி வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி லான்ச் திஸ் கேமரா. ஓகேவா? சரி. ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஆல்சோ தே மேக் சம் டெலஸ்கோப் இன் இந்தியா. ஸோ அதோடைய பேர் லைக் அவங்க சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்திய அரசும் இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் லான்ச் பண்ணாங்க. அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு ILMT. ஸோ இந்தியாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் ஒன்று லான்ச் பண்ணாங்க. எப்போனா 2022. அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ILMT. இது விரிவாக்கம் என்னென்னா வந்து இன்டர்நேஷ்னல் லிக்விட் மிரர் டெலஸ்கோப். ஸோ இது இந்தியாவுடைய ஒரு டெலஸ்கோப், இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. இது எப்போனா வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. இந்த டெலஸ்கோப் எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா உத்தரகாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அதனால தான் இந்த டெலஸ்கோப் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் இது. ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி நியூஸ் இது. என்ன கொஸ்டின் கேட்கலான்னா வந்து எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க, சவுத் அமெரிக்காவுடைய சிலி லான்ச் பண்ணியிருக்கான். தென் இதோடைய முன்னோடிகள் யார் இருக்கான்னா, ஜேம்ஸ் வெப் இருக்குது, ஹபிள் இருக்குது, இந்தியாவுடைய ILTM இருக்குது.
ஸோ அப்போது தென் டெலஸ்கோப் வந்து எந்த நாடு லான்ச் பண்ணால் வாட் இஸ் எல்டிடின்னு கேட்பாங்க, எல்எஸ்டிடி கேட்பாங்க. என்ன விரிவாக்கம்? லெகசி சர்வே ஆஃப் ஸ்பேஸ் டைம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கரண்ட் ஈவெண்ட் வந்து, ஏன்னா ஒரு 20 இயர்ஸாக ரிசர்வ் பண்ணிக்காங்க அதை பற்றி. ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து இந்த சிட்டி, விரிவாக்கம் அண்டு ப்ரீவியஸ் அதோடைய அண்ட் மெகா பிக்சல், சரியா, இதோடைய அளவு. ஸோ இதான் ஒரு முக்கியமான கரண்ட் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் இந்தியா தொடர்ந்து 5வது முறையாக அமைதி பிரிவை கோருகிறது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து WHO பார்த்தீங்கன்னா வந்து பீஸ் கிளாஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது பீஸ் கிளாஸ், பீஸ் கிளாஸ். ஸோ இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வந்து எல்லா நாடுகளுமே வந்து அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அது வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து ஒரு லெவலில் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் அவங்க. அதாவது என்னென்னா விவசாயிகளுக்கு அந்த நாட்டோடைய உணவு தேவைக்காக சில இருப்புகளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது பேர் இந்த ப்ளீஸ் கிளாஸ்ன்னு போட்டாங்க. இது எப்போ போட்டாங்க? 2013 நடந்த பாலி மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸில் போட்டாங்க. அதாவது 2013 நடந்தப்பட்ட பாலியோடைய மினிஸ்ட்ரி சபை, அதாவது அமைச்சர்கள் சபையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ இது என்னென்னா வந்து இந்தியா தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அளவை வந்து, அதாவது எல்லா நாடுகளுமே வந்து ஒரு அளவு இருக்குது, 10% தான் வச்சுக்கணும். அதாவது அவங்க உணவு உற்பத்தியில் வந்து 10% வந்து அவங்க ஹோல்டு பண்ணணும் என்ற அளவு வந்து WHO கொடுத்துருக்காங்க எல்லா நாட்டுக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து இவ்வளோ பொருளை நீங்கள் ஹோல்டு பண்ணணும். இந்த இப்போ 100% இருக்குன்னா இப்போ 100ல் 10 கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெளியே அனுப்பக்கூடாது, கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு டேர்ம் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னா இந்த அளவை வந்து WHO சொன்ன அளவோட கூடுதல் என்ன பண்ணுறான், தி ஹோல்டிங் த ஸ்டோர் பண்ணுறான். ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக 5வது முறையாக என்ன பண்ணுது இந்தியா இதை கண்டினியூ பண்ணுது, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த நிதி ஆண்டில் 22-23 பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரிசி உற்பத்தி எவ்வளோ இருக்குது? $52.8 பில்லியன் இருந்தது, சரியா. ஸோ இதில் வந்து எவ்வளோ அவங்க ஹோல்டு பண்ணுறாங்கன்னா $6.3 பில்லியன். அதாவது சுமார் 10% நம்ம ஜிடிபியிலேருந்து ஒரு 10%, இந்த அரிசியோட ஜிடிபியிலேருந்து ஒரு 10% ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மொத்தமாக 12% வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க உற்பத்தி உச்ச வரம்பை ஹோல்டு பண்ணுறாங்க அர்த்தம். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக 5வது முறையாக WHO சொன்ன அளவோட கூட பண்ணுறாங்க. WHO 10% கொடுத்துருக்கான். இப்போ கடந்த ஆண்டு 2020-21 பார்த்தீங்கன்னா 15% ஹோல்டு பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம், 10% தான் அந்த அவனுக்கு மானியம் உச்சவரம்பு இருக்குது, அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு WHO ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறான் இந்தியா கண்டினியூவாக ரைஸ் பண்ணிட்டே இருக்கான். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2021 for 5 இயர்ஸாக தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக இன்க்ரீஸிங் த ஸ்டோரேஜ். ஸோ அது என்னது, ஸோ அப்போ என்ன மெயின் மேட்ரு வந்து இங்கே இந்த பீஸ் கிளாஸ்ன்ற ஒரு உடன்படிக்கையை வந்து இந்தியா மீறி இருக்குது கண்டினியூவாக 5th டைமாக. ஸோ அதுக்கான அளவு வந்து 12% இந்த அளவு, சரியா. இது எப்போ முடிவு பண்ணால் 2013 அனுப்பப்பட்ட பாலி மினிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு நியூஸ் தான் இது, சரியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நமக்கு அமெரிக்காவில் கூட இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி அரிசியை தடை பண்ணாங்க. அமெரிக்காவில் நம்ம இந்தியா உணவு உற்பத்தி என்ன பண்ணாங்க, உணவோட இருப்பு அதிகப்படுத்துறதுக்காக இதை இது பண்ணாங்க. இதெல்லாம் இந்தியா எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ட், முக்கியமான ஆக்ட் நம்ம இதில் பார்க்கணும். என்ன ஆக்ட்னா வந்து NFSAன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட விரிவாக்கம் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இது. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இது என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம உணவோடைய இருப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம், பாதுகாக்கிறது, அதிகப்படுத்துறது, ஊட்டச்சத்து அளவு குறிக்கிறது, இதுதான் NFSA. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் படி தான் இந்தியாவுடைய உணவு ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தா யார் டாப்பு? வெஸ்ட் பெங்கால் தான் நமக்கு அதிகமான அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் கால் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களே, இந்தியாவின் அரிசி கிண்ணம் எது? ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியானது நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ அது மாதிரி இந்தியாவுடைய அரிசி ஆராய்ச்சியில் எங்கே இருக்குது? கட்டக்கில் இருக்கா? ஸோ இந்தியாவுடைய ரைஸ் ரிசர்ச் சென்டர் இன் கட்டக். ஸோ கட்டக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ளது, சரியா. ஸோ அப்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இப்போ WHO ரீசெண்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு மானிய அளவு வந்து இந்தியா மீறுது தொடர்ச்சியாக 5வது முறையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது அளவு வந்து இப்போ 12%. லாஸ்ட் இயர் 15% இருந்துச்சு. ஏன்னா அந்த இருப்பு அளவு சொன்னவங்களுக்கு அந்த அளவு வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணுது இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து WHO குறிப்பிட்றாங்க. ஸோ WHO யாருன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ட்ரேட்
ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக சங்கம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1995. நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா இந்த அமைப்பு என்ன பண்ணும்? கண்காணிக்கும். சரியா? WHOன்றது 1995 ஜனவரி 1 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது தலைமையிடம் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அப்போ 95க்கு முன்னாடி அமைப்பு இல்லையானா இதுக்கு முன்னாடி இது பேர் வந்து கேட்னு சொல்லுவாங்க, ஒரு கேட் அக்ரிமெண்ட். ஸோ வாட் இஸ் கேட் அப்படின்னா GATT கேட். ஸோ GATT. ஸோ கேட் தீர்மானத்தில் தான் இந்த WHO அமைப்பை கொண்டு வர முடிவு பண்ணாங்க. இந்த கேட் அக்ரிமெண்ட் வந்து 1947 மேக் பண்ணாங்க. ஸோ கேட் விரிவாக்கம் என்ன வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஸோ எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதான். இதிலிருந்து தான் நமக்கு WHO அமைப்பு வந்துச்சு. ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்டு ட்ரேட். ஸோ இதில் இருந்து தான் நமக்கு என்ன வந்திருக்கு? WHO ஒரு இன்ஸ்டியூட் வந்திருக்கு. அப்போ WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக சங்கம் துவங்கிய ஆண்டு ஜனவரி 1, 95. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ வந்து மெம்பராக இருக்குது இந்தியா. ஸோ இந்தியா வந்து இது எந்த 5 இயர் பிளான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 இயர் பிளானில் WTOவில் இந்தியா மெம்பர் ஆச்சுக்கிறாங்கன்னா 8th 5 இயர் பிளான், 8வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு? இந்தியா பிகம் மெம்பர் ஆஃப் WTO. சரியா? அப்போ WTO வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்காங்கன்னா டு கண்ட்ரோல் த வேர்ல்டு ட்ரேடிங். ஸோ ரெகுலேட், அதாவது உலக வர்த்தகங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. சரியா? அண்ட் ஆல்சோ இந்த WTO தான் இந்தியாவுடைய முன்னாடி என்னாச்சு, நம்முடைய இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் தடை பண்ணாங்களே, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து இந்த முதல் தேசிய வேளாண் கொள்கையை பாஸ் பண்ணுவான் 2000. தேசிய வேளாண் கொள்கை 2000 வரும். ஸோ எதுக்காக வரும்னா வந்து WTO இந்திய உணவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மருந்துகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ WTO பற்றி நம்ம ஃபுல்லாக நிறையா பார்க்கலாம். ஸோ அப்போ இது ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா வந்து நமக்கு இந்த ரைஸ் ஸ்டோர் பண்ணுற மானியங்களை வந்து இந்தியா அந்த விதிமீறலை மீறுன்னு சொல்லி WTO குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எக்கனாமிக்கலாக ஒரு நியூஸ் இது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் சிக்கிமில் உள்ள சூப்பர் விதத்தில் டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டு பயிற்சி நடைபெற்றது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கவுஹாத்தி டிஃபென்ஸ் PRO அவங்க சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கிமில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா சூப்பர் ஹைட் ஆல்டிடியூட். சூப்பர் ஹை ஆல்டிடியூட்ன்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பேரோட இந்த பயிற்சி பண்ணுறாங்க. இது என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்டி டேங்க் கைட் மிஷன். ஸோ தமிழில் வந்து ஏவுகணை எதிர்ப்பு டேங்க் பயிற்சி. ஸோ அப்போ என்ன வந்து ஏவுகணையில் வரும்போது அது தடுக்கிறதுக்கான ஒரு டேங்க் பயிற்சி தான் இந்த உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதான் இது, அதாவது ஏவுகணை வந்து அட்டாக் பண்ணி ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு டேங்க் பயிற்சி வந்து நடைபெற்றாங்க. எங்கே நடைபெற்றனா சிக்கிம் நடைபெற்றுச்சு. ஸோ சிக்கிமில் நடைபெற்றுச்சு. சரியா? ஸோ எதுக்காக சூப்பர் ஹைன்னு பேரிச்சுக்காங்கன்னா இது நடைபெற்ற உயரம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 17,000 ஃபீட்ஸ், 17,000 அடி உயரத்தில் இந்த பயிற்சி நடைபெற்றுச்சு. சரியா? ஸோ அதுக்காக என்ன பேரிச்சாங்கன்னா சூப்பர் ஹைட், சூப்பர் உயர டேங்க் பயிற்சின்னு சொல்லி நடைபெற்றாங்க. ஸோ இது என்ன பயிற்சின்னு சொல்லுவீங்க? இது ATGMன்னு விரிவாக்கம் கேட்கலாம். ஸோ ஆன்டி டேங்க் கைடு மிஷல்ன்ற ஒரு பேரில் நடைபெற்றது, சிக்கிம் நடைபெற்றது. இதுக்கு இன்னொரு பேர் நினைக்கிறாங்கன்னா ஏக் மிஷல் ஏக் டேங்க் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஏக் மிஷல் ஏக் டேங்க்ன்ற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இதுக்காக இது வடிவமைச்சது யாருன்னா DRDO. ஸோ DRDOன்ற அமைப்பு தான் வடிவமைச்சாங்க. DRDOன்ற அமைப்பு தான் இதை வடிவமைச்சாங்க. ஸோ இப்போ DRDOவுடைய இந்த மாதத்துலேயே DRDOவோட 2வது ஒரு ஆராய்ச்சி தான் இது. ஏன்னா ரீசெண்டாக இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் அக்னி பிரைம்னு சொல்லி ஒரு ஏவுகணையை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அக்னி பிரைம் அப்படின்ற பேரில் வந்து ஏப்ரல் முதல் வாரம், ஏப்ரல் 3ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ அந்த தேதி என்ன பண்ணாங்கன்னா DRDOவுடைய ஒரு ஏவுகணையை ஆராய்ச்சி பண்ணாங்க, ஒரு மிஷல் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கு பேர் அக்னி பிரைம்னு சொல்லி ஒடிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ DRDO இன்னொரு ஆராய்ச்சி தான் இந்த ஆன்டி டேங்க் கைட் மிஷன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இது. இதுக்கு இன்னும் ஹிந்தி நேம் வந்து ஏக் மிஷல் ஏக் டேங்க்ன்ற ஒரு விரிவாக்கமான ஒரு ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பேர் வச்சுருக்காங்க? சூப்பர் ஹை ஆல்டிடியூட்ன்ற பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது யாருடைய ரிசர்ச் அப்படின்னா DRDO. ஸோ DRDO யார்? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்.
ஸோ அவங்க எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க? 1958 ஆரம்பித்தாங்க. ஸோ டெல்லியில் இருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ்க்கான ஒரு ஆர்என்டி, அவர்ஸ் ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. டிஆர்டிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண யாருன்னா ரஷ்யா நமக்கு. ஸோ 1955 பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அது ஹெல்ப் ஃபார் டிஆர்டிஓ. ஸோ அதன்படி 58 டிஆர்டிஓ வரும் நமக்கு. இப்போ சிடிஎஸ் யார் இருக்கா அப்படின்னா அனில் சௌஹான் இருக்கார். சிடிஎஸ்னால் யார் உங்களுக்கு? சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நிறையா கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கமாண்டர்னு ஒரு பார்த்து இருக்குது. தமிழில் வந்து தளபதினு சொல்லுவாங்க. இராணுவ தளபதி யார் அப்படின்னா இவர் தான். யார்? அனில் சௌஹான். முப்படை தளபதி கிட்ட தான் குடியரசுத் தலைவர். சரியா? இப்போ இராணுவ தளபதி யாருன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக அனில் சௌஹான். நம்ம பிபின் ராவத் இருந்தார்ல, ஸோ அந்த போஸ்ட்டில் இப்போ யார் இருக்கா? அனில் சௌஹான் இருக்கார். ஓகே, ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதோடைய பேர் சூப்பர் ஹைட் ஆல்டிடியூட். ஸோ எங்கே நடந்து? சிக்கிம் நடந்துச்சு. ஸோ சிக்கிம்னு சொல்லும்போது சிக்கிம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி. ஏன்னா சிக்கிமில் எது பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹாட் ஸ்பாட் ஆஃப் இந்தியா. ஏன்னா அது வந்து 2-3 நாட்டுக்கு எல்லையாக வருதா? இந்தியா, மியான்மர், இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ மியான்மர், நேபாள், பூட்டான், சைனா, இந்த மாதிரி ஒரு 4 கண்ட்ரி. மியான்மரோட முக்கியம் வந்து இந்த 3 கண்ட்ரி தான், நேபாள், பூட்டான், சைனா. அப்போ சைனாவில் ஏன் பண்ணுறாங்கன்னா சைனாவுக்கும் நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இப்போ போய்ட்டுருக்குல. ஸோ அதனால வந்து சைனாவில் இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிக்கிம் வந்து இன்னொரு தகவல் சொல்லணும்னா சிக்கிம் வந்து இந்தியாவுடைய மாநிலம் எப்போ இணையுது? 1975 இணையுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே சிக்கிம் வந்து ஒரு இந்திய மாநிலம் கிடையாது, தன்னிச்சையாக இருந்தாங்க. காஷ்மீர் மாதிரி தன்னிச்சையாக இருந்தாங்க. 75 ஆகுது இந்தியாவுடைய ஒரு முழு மாநிலமாக, அதாவது எத்தனாவது மாநிலமாக? 22வது ஸ்டேட்டாக சேராங்க இந்தியாவோட. 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியாவை யாரோட? சிக்கிமுக்குள்ளே வராங்க. சரியா? ஸோ அப்போ நமக்கு இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் இது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சரி. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தை 7% இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அதாவது எப்போவுமே இந்த மாதிரியான வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாட்டோடைய எக்கனாமியை வச்சு இவங்க எவ்வளோ ஜிடிபி அடையலாம், வருங்காலத்தில் அவங்க எவ்வளோ அவங்க ஜிடிபியை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுப்பாங்க. அதாவது உலக வங்கி, ஐஎம்எஃப், அப்புறம் மோரிஸ் ஸ்டான்லி, இந்த மாதிரி முக்கிய அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா தே கிவ் சம் ப்ரிடிக்ஷன். சரியா? அந்த மாதிரி இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லியிருக்காங்கன்னா 2025 நிதியாண்டு, அதாவது இது என்ன 24-25 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்சியர். சரியா? ஸோ 24-25 வந்து இந்திய ஜிடிபி 7 இருக்குன்றாங்க. ஸோ 7க்கு மேலே போகும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ யார் சொல்கிறாத? ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்களுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா முந்தியதாக 6.7 சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க 6.7 தான் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இல்லை அவங்க 7 ஆயிடுவாங்க. அவங்க முன்னாடி சொன்ன வேல்யூ 6.7 சொல்லியிருந்தாங்க, 6.7 ஆகுன்னு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து 7th பிளேஸ்க்கு போக சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது எப்போ ஆகும்னா 2025 ஆகுன்னு இருக்காங்க. அதே மாதிரி வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா வந்து 6.4 ஆயிருன்றாங்க 25 இதில். தென் ஐஎம்எஃப் வந்து 6.5 ஆகும் நம்முடைய எக்கனாமி, அப்கமிங் எக்கனாமி வந்து இந்த அளவு இருக்காங்க. இதில் ஜிடிபியில் வாட் ஜிடிபி? ஸோ ஜிடிபின்னு அர்த்தம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ தமிழில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ அந்த ஜிடிபி ப்ரிடிக்ஷன் தான் இந்த ஆசிய வங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும் 25 நம்ம ஜிடிபி 7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற அமைப்புகளும் தே கிவ் சம் ப்ரிடிக்ஷன். சரியா? ஸோ அப்போ ஜிடிபி என்னென்னா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வருமான, செலவு, வரவு, தேய்வு, ஏற்றுமதி இறக்குமதி தான் ஜிடிபி. இந்த ஜிடிபின்னு சொல்லி ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜிடிபி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு C+I+E + X - M அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ C+I+E + X - M. ஸோ வாட் இஸ் C அப்படின்னா கன்சப்ஷன், நுகர்தல், I ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், E ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் X ஃபார் எக்ஸ்போர்ட், M ஃபார் இம்போர்ட். அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வருமானம், செலவு, வரவு, தேய்வு, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்து தான் ஜிடிபி. ஸோ ஜிடிபி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நாட்டின் வரவு, செலவு, தேய்வு இதெல்லாம் ஓராண்டில் கணக்கு பண்ணுறது ஜிடிபி. இந்த ஜிடிபி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி பற்றி கண்டுபிடிச்சது யாருன்னா சைமன் குன்செட்னு சொல்லக்கூடிய சைமன் குன்செட். ஸோ இவர் யாருன்னா ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். ஸோ இவர் தான் ஜிடிபி கண்டுபிடிச்சார். சரியா? ஸோ இப்போ இந்தியாவோட ஜிடிபி ப்ரெசென்ட்டாக என்ன இருக்கும், 5th ரேங்க்கில் இருக்கும். இந்தியா வந்து ப்ரெசென்ட்டாக
வேர்ல்டு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து இப்போ 5வது இடத்துல இருக்குது. நம்ம வந்து 2040களில் வந்து நம்ம 3rd போன்றிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து வேர்ல்டுலேயே 3rd எக்கனாமியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பும் நமக்கு இந்தியா வந்து 7க்கு மேலே போகும்னு இருக்காங்க. ஏன்னா இது காரணம் வந்து இப்போ கடந்த நம்ம நிதியாண்டு, அதாவது இந்த காலாண்டு இந்தியாவோட ஜிடிபி 7க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஓவராலாக 7 போவோன்ற அளவு கொடுத்துருக்காங்க. யார்? ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியை பற்றி பார்க்கணுன்னா இவங்க 1966 ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் இருக்குது. ஸோ பிலிப்பைன்ஸில் தான் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, மணிலால்ன்ற இடத்துல இருக்குது. சரியா? ஸோ அது மாதிரி இப்போ ஜிடிபினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தோம். அதேமாதிரி ஆசிய வங்கியோடைய அளவையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது யார் சொன்ன அந்த கருத்துக்களை கொடுக்குறாங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி. இது மாதிரி ஆல்ரெடி பார்த்தா உலகையும் கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃப்னு என்னது? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை கமிஷனர். சரியா? இது ஒரு முக்கியமான நியூஸ் இது. ஏன்னா இந்தியாவின் முதல் பெண் உயர் ஆணையராக இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நபர் அமைச்சிருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹை கமிஷனர் சொல்லுவாங்க. ஹை கமிஷனர்னால் நமக்கு இந்த தூதரகர் சொல்லுவாங்களே. ஸோ ஹை கமிஷனர். ஹை கமிஷனராக யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பாசிடர், தூதரகம் அந்த மாதிரி இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்தியா எல்லா நாட்டிலையுமே ஒரு தூதரகம் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலையுமே மற்ற கண்ட்ரியோடைய நமக்கு எம்பசி ஆஃபீஸ் இருக்கும்ல. ஸோ அந்த எம்பசி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு முதல் பெண் பிரிட்டிஷ் பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து லிண்டி கேமரூன். ஸோ லிண்டி கேமரூன்ற ஒரு விமன், ஃபஸ்ட்டு விமன் ஹை கமிஷனர் டு இந்தியா. சரியா? ஒரு பிரிட்டிஷ் பெண். அவங்க இந்தியாவுக்கான முதல் பெண் உயர் ஆணையராக ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? லிண்டி கேமரோன்றவங்க. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு விமன்ற ஒரு டேர்ம் நமக்கு வருதுல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஹை கமிஷனர்ன்ற ஒரு போஸ்ட் வந்து எப்போ உருவாச்சுன்னா நம்ம இந்திய அரசு சட்டம் 1919 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. இது இன்னொரு பேர் இருக்குல்ல, மான்டேங் சேம்ஸ் ஃபார் ரிஃபார்ம். ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹை கமிஷனர்ன்ற ஒரு போஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதன்படி இங்கிலாந்து கவர்மெண்ட்டில், இங்கிலாந்து பார்லிமெண்ட், இங்கிலாண்டில் வந்து ஒரு உயர்கட்ட ஆணையரை வந்து இந்தியா சார்பாக பிரிட்டிஷ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா வந்து தூதரகம்ன்ற ஒரு டேர்ம் வந்து நமக்கு எப்போ வருது? பிரிட்டிஷோடைய ஏரால வருது 1919. ஸோ அந்த ஒரு கண்டினியூவாக பார்த்தோம்னா லிண்டி கேமரோன்றது ஃபர்ஸ்ட்டு விமன் கமிஷனர் டு இந்தியா. சரியா? இது யார் ஆரம்பிச்சா? இங்கிலாந்து அரசு நியமிச்சிச்சு. ஸோ இங்கிலாந்து கவர்மெண்ட்டால் இந்தியாவுக்கு அமைக்கப்பட்ட முதல் பெண் அவங்க. சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ முதுமலை ஆசிய காட்டு நாய்க்கு மாங்கோ நோய் தாக்குதல். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மேங்கோ நாய், இந்த ஆசிய காட்டு நாய் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நம்ம இண்டிஜினஸ் அனிமல். பொதுவாக வந்து ஆசிய பகுதியில் அதிகமாக காணப்படும். இந்தியாவில் இருக்கும். இந்தியாவில் பெரும்பான்மை இந்த ஒரு பாப்புலேஷன் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் வைல்ட் டாக்னு சொல்லுவாங்க. இந்திய காட்டு நாய் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த மேங்கின் வகை கூட ஒரு தோல் நோய். ஸோ உங்களுக்கு பிக்சரில் அதை தெரியும், உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தோல் நோய் வந்து இதுக்கு ரீசெண்ட் டைமில் அதிகமாக அட்டாக் பண்ணுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீசெண்டாக நம்ம முதுமலையுடைய சரணாலயத்தில் இந்த நாய்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நாய்களுக்கு வந்து குறிப்பாக இதை அட்டாக் பண்ணுன்னு சொல்லி ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக நமக்கு இந்த குறிப்பிட்டு பார்க்குறோம்னா, ஏன்னா இந்த ஆசிய காட்டு நாய் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்டேஞ்சரஸ்ன்ற ஒரு பட்டியலில் இருக்குது. ஸோ என்டேஞ்சர் அதாவது அழியக்கூடிய ஒரு வகையாக மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மேங்கின்ற ஒரு நோய் என்னன்னா வந்து இந்த தோல் நோய் சொல்லுவாங்க. இது ஹியூமன்ஸ்க்கு வரும். நமக்கு இந்த ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோய் தான். இதுக்கு என்ன காரணம்னா இந்த சக்டோபஸ் ஸ்கேபின்ற ஒரு வகை மைட்டி தான் காரணம். சரியா? ஸோ இந்த சக்டோபஸ் ஸ்கேபி. ஸோ என்ன மைட்டின்னு பார்த்து, இது மைட்டி, இட்ஸ் கால்டு மைட்டி. சரியா? ஸோ இந்த சார்கோப்டஸ் ஸ்கேபின்ற ஒரு மைட்டி தான் இதுக்கான மெயின் காரணம். ஸோ இது என்ன ஏற்படுத்துனா அனிமல்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு முடி கொட்டி இந்த மாதிரி வந்து ஏற்படும். இது ஹியூமன்ஸ்க்கு வரும். சரியா? ஸோ அந்த ஒரு நோய் தான் இப்போ இந்த காட்டு நாய்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக எங்கே இருக்குன்னா முதுமலை சரணாலயத்தில் இருக்கக்கூடிய காட்டு நாய்களுக்கு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த நாயை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா இது வந்து அழியக்கூடிய இனமாக இருக்குது. இது யார் சொல்வாரா? ஐயூசிஎன்ற அமைப்பு தான் சொல்லணும் நமக்கு. ஐயூசிஎன் யாருன்னா வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல்ன்ற அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வகையாக கொடுத்துருப்பாங்க. இந்த என்டேஞ்சரஸ், கிரிட்டிக்கல் என்டேஞ்சரஸ், எக்ஸிட்,
அதாவது அழியக்கூடியது, அழிய ஆரம்பிக்குது, இந்த மாதிரியான ஒரு 8 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இந்த காட்நாய், அதாவது இந்த இந்திய காட்நாய்ன்னு சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஏஷியாட்டிக் வைல்ட் டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அழியும் தருவாயில் உள்ளது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் குறிப்பாக முதுமலை சரணாலயன்றப்போ நம்ம தமிழ்நாடுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சரியா? ஸோ அதனால் வந்து இது யார் அனௌன்ஸ் பண்ணா, என்டேஞ்சரஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து ஐயூசிஎன்ற அமைப்பு தான் இது அனௌன்ஸ் பண்ணாங்க. நமக்கு நாட் ஓன்லி அனிமல்ஸ், நமக்கு வந்து அனிமல்ஸ், பிளான்ட்டு, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்குல்ல நம்ம அஸ்ஸாமில், ஸோ அதுவும் அறிவிச்சிருக்காங்க என்டேஞ்சர் சொல்லி. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய அனிமலான தார் கோட் இருக்குல்ல, அந்த வரையாடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த வரையாடும் என்டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணுறது யாருன்னா இந்த ஐயூசிஎன்ற அமைப்பு. ஐயூசிஎன் அதோட விரிவாக்கம் கொடுத்துருக்கேன், அந்த எந்த ஆரம்பிச்சாங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஐயூசிஎன்ற அமைப்பு வந்து 8 வகையாக இந்த என்டேஞ்சரஸ் பட்டியலில் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த காட்டு நாய் இருக்குது, அதுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு பேர் மேங்கி. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்தியாவுடைய பாரிஸ் ஒலிம்பிக் குழுவிலிருந்து சீஃப் டி மிஷன், அதாவது இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவுடைய பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்குக்கான, ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்கான இந்த சீஃப் டி மிஷன்ற பதவியிலிருந்து மேரி கோம் விலகிட்டாங்க. ஆக்சுவலாக மேரி கோம் தான் அந்த போஸ்ட்டில் இருந்த ஒரு பர்சன். இந்த மேரி கோம் யார் அப்பாயின் பண்ணுறான்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஸோ இவங்க தலைவர் யார், பிடி உஷா இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த மேரி கோமை 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கோடைய சீஃப் டி மிஷனாக அப்பாயின் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க நேற்று இந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. ஏன்னா மேரி கோம் பற்றி பார்க்கணுன்னா 2010 நடந்த ஆசிய ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கியிருக்காங்க. அண்ட் 12 லண்டன் ஒலிம்பிக்கில் வந்து கெட் பிராஸ். ஸோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குத்துச்சண்டை வீரர் இவங்க, ஸோ ஒரு பாக்ஸர் இவங்க. ஸோ அதனால் வந்து இந்த மேரி கோமை பற்றியான ஒரு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ரொம்ப முக்கியம் நமக்கு. சரியா? ஸோ அப்போ இவங்க எந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணாங்க, சீஃப் டி மிஷன்ற ஒரு போஸ்ட்லேருந்து ரிசைன். சரியா? அவங்க அனௌன்ஸ் பண்ண யாருன்னா இது இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, அவங்கள பற்றி ப்ரீவியஸாக அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா 2010 ஆசிய விளையாட்டோடைய தங்கம் வாங்கியிருக்காங்க. அண்ட் 12 நடந்த லண்டன் ஒலிம்பிக்லேயும் ஹிகட் பிராஸ். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ஜாலியன்வாலா பாத்தோடைய 105வது வருஷம். இன்றைக்கி என்ன டே நமக்கு 13 ஏப்ரல். ஸோ 13 ஏப்ரல் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த நாளன்னைக்கு தான் நமக்கு என்னென்னதுக்கு நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு சோக விஷயமான ஜாலியன்வாலா பாத்தோடைய படுகொலை நடந்துச்சு. ஸோ அதோடைய 105வது ஆண்டு இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. யார், பிரதமரும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதியும். ஸோ அதோடைய ஒரு அனுசரிப்பு இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. ஸோ 13 ஏப்ரல் 1919 நமக்கு நினைவு ஆஃப் ஜாலியன்வாலா பாத். ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டையர்ன்ற நபர் வந்து அந்த அமிர்தசரத்தில் நடந்த மாநாட்டில் அந்த ஒரு திருவிழா, என்ன திருவிழானா மெயினாக வந்து இந்த பாய் ஷாக்கின்னு சொல்லக்கூடிய அறுவடை திருவிழா. ஸோ சீக்ஸோடைய ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான் இந்த பாய் ஷாக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ தான் இது நடந்திருக்கும். சரி, அந்த டையர் என்ன பண்ணுவாரா, இந்த ரவுலட் ஆக்ட் போட்டுப்பாங்களே, அந்த ஆக்ட் அப்போ அரெஸ்ட் பண்ணலாம், வெளியிடக்கூடாது, இது மாதிரி மேக் மோர் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்ட் பற்றி பார்க்கும்போது இந்த ரவுலட் ஆக்ட் பற்றி நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னென்னா வந்து இந்த ரவுலட் ஆக்டும் இந்திய அரசு சட்டமும் பார்த்திங்கன்னா இந்த 19 இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே ஆண்டு தான் வந்திருக்கும். ஸோ அந்த மான்டேங் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தமும் ரவுலட் ஆக்டும் ஒரே இயர் தான் வந்திருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மான்டேங் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் வந்து நல்ல ஆக்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மோசமான ஆக்ட் ரவுலட் ஆக்ட். ஏன்னா ஒரு டேர்ம் இருக்குது, என்னென்னா இந்த கேரட் ஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. கேரட் அண்டு ஸ்டிக் பாலிசி. இது என்ன அர்த்தம்னா, கேரட்னா நம்ம தெரியும் உங்களுக்கு. ஸோ கேரட் ஸ்டிக் பாலிசினா, இப்போ ஏதாச்சும் ஒரு அனிமலை வந்து நம்ம நடந்து கூடி போகணும்னா அது கழுத்தில் வந்து ஒரு குச்சியை கட்டி விட்டு அதுக்கு முன்னாடி அந்த குச்சியோட எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து தொங்க விட்டுருவாங்க. அது என்ன பண்ணுவோம், அது பிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டே இருக்குமா. ஸோ இதுக்கு பேர் தான் கேரட் ஸ்டிக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆக்ட் நமக்கு வந்துச்சு. என்னது, இந்த ரவுலட் ஆக்டும் இந்திய அரசு சட்டம் 19 இருக்குல்ல, என்னன்னா வந்து இந்த இந்திய அரசு சட்டம் வந்து கேரட் மாதிரி, இந்த ரவுலட் ஆக்ட் இருக்குல்ல இது வந்து குச்சி மாதிரிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டுமே நம்ம ஏமாத்துற மாதிரி தான் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரவுலட் ஆக்டை பேஸ் பண்ணி தான்
இந்த ஈவன் நமக்கு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆக்டை வந்து பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பஞ்சாபில் நடந்த அவங்களுடைய ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அதாவது அவங்களுடைய அறுவடை திருவிழாவான பாய்ஷாக்கிலாம் ஆகும். இந்த மாதிரி கூட்டம் கூடுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தை தவிர்க்க என்ன பண்ணுவாங்க, டையருன்ற ஒரு ஜென்ரல் வந்து தே மேக் ஓப்பன் ஃபயர். அப்போ வந்து நிறையா பேர் இறந்து போவாங்க. நமக்கு வந்து 2000 பேர்னு சொல்கிறாங்க, சில 500 பேர்னு சொல்கிறாங்க. நிறையா நமக்கு வந்து இல்லை முரண்பாடுகள் இருக்குது. அப்புறம் 1940 டயரை வந்து ஒரு பஞ்சாபி அவர் கொன்றுவார். சரியா? ஸோ அதோடைய நிகழ்வு தான் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இன்றைக்கி நமக்கு. 13 ஏப்ரல் 1918 வாஸ் ஃபர்ஸ்ட்டு ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு. அதோடைய 105வது அனுசரிப்பு நடைபெற்றது இன்றைக்கி. சரியா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் மின்சார கார் ஏற்றுமதி. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம மேட் இன் இந்தியான்ற விஷயத்தை வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியா உற்பத்தி, மேட் இன் இந்தியா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய துறை இங்கே இருக்குது. அதாவது டாட்டா, நமக்கு ஃபோர்டு போயிட்டாங்க, ஹுண்டாய், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் சிட்ரான் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரெஞ்ச் கார் கம்பெனி. ரீசெண்டாக இந்தியாவில் வந்து இவங்க பிளான்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்ட் டைமில் தே கெட் எக்ஸ்போர்ட்டிங். சரியா? ஸோ சிட்ரானுடைய மின்சார வாகனத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மின்சார வாகனத்தை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அது எந்த நிறுவனம்? சிட்ரான் நிறுவனம். ஸோ அவங்க எங்கேருந்து எங்கே பண்ணுறாங்கன்னா, ஃப்ரம் சென்னை காமராஜர் துறைமுகத்திலேருந்து இந்தோனேஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது வந்து வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு மின்சார வாகனத்தை வந்து இந்தியா என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது வேறு கண்ட்ரிக்கு. சரியா? ஸோ அதை யார் பண்ணுறா? சிட்ரான் நிறுவனம் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க? இந்தோனேஷியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சரி? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கொஷின் ரீட் பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் ஆன்சர் இது பண்ணுங்கள். ஸோ விச் ஹேஸ் ரீசென்ட்லி பிகம் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் பேங்க் இன் ஓப்பனிங் இன் லட்சத்தீப். ஸோ சமீபத்தில் எந்த தனியார் வங்கி லட்சத்தீவில் துவங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் இதுதான். சரி, என்ன கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பாருங்கள். ஏன்னா லட்சத்தீவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நான் செக் பண்ணி கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு டேவோடைய முக்கியமான கரண்ட் ஈவெண்ட். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்டு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் யாருன்னு. சரியா? ஸோ யாருன்னு சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூவாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். பை.